கும்ப லக்னத்தை பொறுத்தளவுக்கு எடுத்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுவாங்க. டயத்துக்கு வரணும்ப்பா, 6 மணிக்கு இங்கே இருக்கணும், நான் 6:05 கிளம்புவேன்னுவாங்க, 7 மணிக்கு தான் கிளம்புவாங்க. ஸோ அந்த டயத்தை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. முன்னமே செட் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை செட் பண்ணி விட்டு இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துக்கு எல்லாமே அங்கே ஒரு 10 பேர் நிற்கிற அளவுக்கு செட் பண்ணிடுவாங்க. அதுதான் உங்களுக்கு கும்பராசிக்காரன் கில்லாடியாக ஒரு ஒர்க் கொடுத்தாங்கன்னா அந்த ஒர்க்கை அதை எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். யாரை பிடிச்சி எங்கே பண்ணணும் தெரியும். உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டுப்பீங்க காலையில் வரைக்கும் அவங்க எதுவுமே ரெடி பண்ணலன்னு. காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள்கிட்டையும் வேலை கொடுத்துருப்பாங்க, இன்னொருத்திட்டையும் வேலை கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் கும்பராசியாக கும்ப லக்னத்துக்காரெலாம் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்டே நம்பர் வாங்கியிருப்பேன், இவங்ககிட்டையும் நம்பர் வாங்கிடுவேன், 2 பேர்ட்டையும் நம்பர் வாங்கிடுவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்பேன், அவர் என்ன பண்ணுறாருன்னு உங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்பேன். ஆனால் சரி நான் கேட்டேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. அது சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ 2யுமே மேனேஜ் பண்ணக்கூடிய தன்மை அவங்களுக்கு அதிகமாக. வேலையில் மட்டும்தான் சொன்னேன், நீங்கள் வேறு ஏதாவது யோசிக்கக்கூடாது. ஸோ வேலையில் மட்டும் 2 பேர்த்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. அது அவங்ககிட்ட திறமை ஜாஸ்தி.